அவங்களுக்கு சமையல்ல ஒரு இலவும் தெரியல. தெரிஞ்சவங்க தேவைனா கேட்க வேண்டியதானே, இது என்ன பொடி ஏது பொடி அப்படி கேட்டா என்ன உங்களோட இமேஜ் வந்து குறைஞ்சிருமா? கேட்டு போட வேண்டியதானே. அது என்ன பொடினே தெரியல மக்களே. அது தனியா பொடியா இல்ல மல்லி பொடியா இல்ல மிளகா பொடியா இல்ல சாம்பார் பொடியான்னு எந்த பொடியுமே தெரியாம அவங்க மாடல எடுத்து போட்டு அப்புறம் அது சாம்பார் பொடி சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல போட்டு கிண்டுவோம்னு சொல்லி கிண்டிக்கிருக்கீங்க. அதானே கேக்குறாங்க, என்ன பொடினே தெரியாம எதுக்கு நீ போடுற? உங்களை எவனா சமைக்க கூப்பிட்டானா நீங்க வாட்டுல வாலண்டியரா வந்து சமைக்கிறேன்ற பேர்ல வந்து அம்புட்டு பேத்தி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்க. பாவம் அவங்க எல்லாம் பாய்ஸ் டீம் எல்லாம் பாவம். தயவுசெய்து நீங்க சமைக்காதீங்கன்னு கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு நான் சமைன்னு சொல்லிட்டு சமைக்கிறீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேற? அதே மாதிரி இப்போ ஒரு ஃபைட் வேற போச்சு. அது நான் ஆல்ரெடி அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மக்களே, அதை போய் நீங்க பாருங்க. ஒரு ஃபைட் வேற போச்சு. அது வந்து தேவையே இல்லாம நீங்க தான் மூக்க நுழைச்சுக்கிறீங்க. சாச்சனாவுக்கும் அன்சிதாவுக்கும் தான் ஃபைட்டு. அந்த இடத்துல நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம எனக்கு ஒரு முட்டை வேணும், அன்னைக்கு என்னடனா அவங்க வந்து கரம் மசாலா பொடி தூவி விட்டு நான் தான் சமைச்சேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம்? அப்ப நம்ம தேவையில்லாம நீங்க தானே வாலண்டியரா வந்து வாண்டடா வந்து ஃபைட் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு எதுக்கு நீங்க என்னத்துக்கு ட்ரை பண்றீங்க? சுனிதா வச்சு கிழிச்சாங்களே, உங்களுக்கு தேவையா? கேட்டா வந்து எனக்கு எப்போன்னு கேட்க தோணுதோ நான் அப்பதான் கேட்பேன், எனக்கு எப்போ கேட்க தோணுதோ எனக்கு அப்பதான் கேட்பேன். இது எனக்கு வாண்டடான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வேணா அன்வான்டா இருக்கலாம், இது எனக்கு வாண்டடான ஒரு மேட்டர் தான் அப்படின்ற மாதிரி நீங்க தேவையில்லாம கேவலம் பேசுறீங்க. நீங்க ஒன்னா நம்பர் கிரிஞ்சுன்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்லிக்கிருக்காங்க. ஒன்னா நம்பர் கிரிஞ்சு, ஜோக்கரு, டம்மி பாபா. நீங்க தான் டம்மி பாபா. உள்ள ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதே மாதிரி மனசுல வந்து பழைய வஞ்சன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் கக்கணும். அதுக்கு வந்து ட்ரை பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்றது உள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்மளோட அன்சிதா வந்து பயங்கரமா சமைப்பாங்கன்றது வந்து இவங்களுக்கு வந்து பொறாமையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வஞ்சன்ஸை கக்குறாங்க, அவங்க மனசுல இருக்கிற வஞ்சத்தை கக்குறாங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன். கேட்டா வந்து இது எனக்கு வாண்டட்ன்ற மாதிரி வந்து ஓவரா கத்திக்கிட்டாங்க. அதனால சுனிதா வச்சு கிழிச்சாங்க. அதான் ரவி சார் சொல்லிட்டு போனாரே, அட்டென்ஷன் சீக்கனுக்காக நீ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிருக்க, மேகிக்காக சண்டை போடுவாங்களா யாராவது, நீ அட்டென்ஷனுக்காக ஒரு இது ட்ரை பண்ணிக்கிருக்க, அது இங்க எது நடக்காதுமா நடக்காது அப்படின்னு வச்சு செய்யறாங்க. சுனிதா வச்சு கிழிக்கிறாங்க. அங்க நம்மளோட இவங்களால பேசவே முடியல. யாரு நம்மளோட டிராமா குயினால பேசவே முடியல. சரி ஓகே தேங்க்ஸ், ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களால பேச முடியாம ஒரு மாதிரி நிக்கிறாங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன். இதுல வேணா பாருங்க, டிராமா குயின் வந்து அந்த சைடு நிக்க முடியாம இந்த சைடு நிக்க முடியாம அல்லாடி போய் 2 வாரத்துல கலந்து வெளியே ஓட போறாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் மக்களே. இந்த இடத்துல வந்து தர்ஷா குத்தா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோவுக்காக வரணும், ஒரு அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கணும்ப்பா, கேமரா நம்ம தெரியணும்ப்பா, வெளியே மக்களுக்கு போகணும்ப்பா அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க மாதிரி நான் பாக்குறேன். தேவையே இல்லாம கிரிஞ்சித்தனமா கீழ்த்தரமா இவங்க வந்து இந்த ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. சமைக்கவும் தெரியல, பேசவும் தெரியல, நடந்துக்கவும் தெரியல. இவங்களும் உள்ள இருந்து என்ன ஓகே மக்கள், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல் கொடுங்க. அப்ப நான் போற ஒரு நோட்டிபிகேஷன் அடுத்த ஒரு வீடியோ. பை.